அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் அரராத் மலை, இந்த அரராத் மலை இதனை குறித்து இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிறார். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, முதலாவது தேவன் உண்டாக்கின மனுஷன் பாவத்தில் விழுந்ததுனால தான் உண்டாக்கின மனுஷன் மூலியமாக சகலமும் தீமையான காரியமானதுனால தேவன் எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக முடிவுக்கு வந்தார். அதன்படியே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக இருக்கும்போது நோவா மாத்திரம் தேவனுக்கு பிரியமாக இங்கே காரியம் பார்த்தீங்கன்னா நோவாவை மட்டும் விட்டுறாரு. நோவாவும் அவருடைய குடும்பங்கசார எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி நான் இந்த உலகத்துடைய முடிவாக அழிக்கப் போகிறேன்றாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அதன் காரியின்படியே பூமியில் ஒரு 150 நாள் மழையை பெய்கிறார். எல்லாமே இந்த பூமியில் ஒன்று கூட கண்களில் தெரியாத அளவுக்கு முழுவதுமாக தண்ணீரால் மூடப்பட்டது. இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியறது நோவாவை உண்டாக்க சொன்ன அந்த பேழை மட்டும்தான் அந்த தண்ணி மேலே மிதக்குது. இப்போ வார்த்தைக்குள்ள வருவோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனமும் 19வது வசனமும். இங்கே பார்த்தீங்கன்னா 18வது வசனம், ஜலம் பெரு வெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று, பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. 19ஆம் வசனம், ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதனால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. அப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே காணும்படியாக ஒன்றுமே இல்லை, சகலமும் மூடப்பட்டது. ஆனால் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் பாருங்க. 7ஆம் மாதம் 17ஆம் தேதியிலே பேழை அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. அப்ப இந்த ஒரு மலையை மட்டும் எப்படி, இதை மட்டும் ஒரு மூடாமை ஏன் வைத்தார் தேவன்? முழுவதுமாக 7ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் 18-19 சகலமும் மூடப்பட்டது. ஆனால் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அரராத் என்னும் மலையின் மேல் தங்கிற்று. அந்த ஒரு மலையை மட்டும் ஏன்? அப்ப அந்த ஒரு மலை எப்படி மூடாமல் இருந்தது? தேவன் ஞானத்தின் பிறப்பிடமே அவர்தான். எவ்வளோ ஒரு ஞானம் தேவன்! நீங்க எண்ணி பாருங்க, அந்த ஒரு மலையை மட்டும் தேவன் தண்ணீரால் நிரப்பாததற்கு காரியம், முழுவதுமாக தண்ணீர் நிரம்பி இருக்கிற இடத்துல இந்த பேழை எவ்விடத்தில் வந்து நிற்கும்? முழுவதுமாக தண்ணீர் இருக்கும்போது பேழை ஒரு இடத்துல இருக்காது. காற்று போன போக்கில் அந்த பேழை தண்ணியில் சுற்றி கொண்டு தான் வரும். அப்போ அதை நிறுத்துவதற்கு தேவன் அதற்காகவே அந்த அரராத் மலையை தேவன் மேல்பாகம் மூடாமல், நீரினால் மூடாமல் இருந்தார். எப்படிப்பட்ட ஒரு ஞானம் பாருங்க தேவன்! அந்த பேழை இங்கே நிற்கிறதுக்கு அதை நிறுத்தணும்னா, முழுவதும் தண்ணியாக இருக்கும்போது அதை நிறுத்தணும் என்றால் அங்கு ஒரு தடுப்பாக ஒரு மலையை தேவன் மேல் மாத்திரம் அந்த தண்ணீரால் அந்த மேல் பாகத்தை மாத்திரம் மூடாமல் அந்த ஒரு மலையை மைத்தும் தான் வைத்தார்.
அதே 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. எண்ணி பாருங்க, அந்த மலை சிகரங்கள் எல்லாமே 7ஆம் மாதத்தில் மூடிதான் இருந்தது. அந்த ஒரு மலை, அரராத் என்னும் மலை மாத்திரம்தான் தேவன் மேலாக சிறிது பாகத்தை மூடாமல், ஜலத்தினால் மூடாமல் வைத்தார். எப்படிப்பட்ட ஒரு ஞானம் தேவன்! எண்ணி பார்ப்போம்டா, நம்ம வேதத்தை வாசிக்கும் போது அதை கடந்து போயிடுவோம். தேவனுடைய காரியம், அவருடைய ஞானத்தை நம்ம அறியாமல் தேவனிடத்திலிருந்து ஏதாவது நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே காரியத்தில் நாம் இருப்போம். அது குறைவில்லை, அவர்களுடைய தேவைப்பாடு. ஆனால் அடைத்த தேவன் ஒரு காரியத்தை எண்ணி பார்த்தீங்கன்னா, பேழைக்குள் அந்த குடும்பத்தை வைத்து அடைத்தவர் தேவன். ஆனால் நோவா ஜன்னலை திறக்கிறார். ஜன்னலை திறந்துதான் காகத்தையும் அந்த புறாவையும் வெளியே விடுறார். இந்த அடைக்கப்பட்ட காரியத்திற்கும் சரி, தேவனுடைய ஞானம் அளவிட முடியாத ஞானம். நம்ம அதை தான் பவுலும் பேதுரும் இருவரும் சொல்வது என்னவென்றால், தேவனை அறிகின்ற அறிவில் வளருங்களன். ஏன்னா நம்ம அந்த காரியத்தை விட்டு நம்முடைய தேவைகளுக்காக நாம் தேடுகிறோம். ஆனால் இதில் ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எந்த காரியமானாலும் சரி, உங்களுக்கு என்ன உடுத்துவதற்கு உடை என்றும், உங்களுக்கு என்ன ஆகாரம் வேண்டும் என்றும், இது எல்லாமே நம் பிள்ளைங்களுக்கு அவங்க கேட்காமல் நம்ம எடுத்து தான் கொடுப்போம். இதுதான் நம் தேவன். இதுதான் அன்று பிள்ளைகளுக்கே அறியாது இருக்கும்போது அவள் தேவைகளை பெற்றோர்கள் நிறைவேற்றினார்கள். இன்னே வரைக்கும் நாம் அந்த தேவனுடைய அன்பை நாம் உணராமல் தான் நாம் இன்னுமாக நம்முடைய தேவைகளை நாம் கேட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இது தவறல்ல. ஆனாலும் தேவனுடைய ஞானத்தை அறிந்தோம் என்றால் இதையெல்லாம் ஒன்றுமே அல்ல, நம்மை தேடி வரும். சரி, இந்த நாள் பரிசுத்த வெளிப்படுத்தும் சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.